Hi friends, welcome to Steve Vlogs. இன்னைக்கு சுவையான ரவா பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 3/4 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். அதை நல்லா கழுவி 3 விசில் வர வரைக்கும் குக்கர்ல வேக வச்சுக்கலாம். இந்த சைடு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள பொங்கலுக்கு தேவையான ரவாவை நம்ம வறுத்துக்கலாம். வாங்க. நான் வானல்ல 2 கப் ரவாவை எடுத்துர்க்கேன். மிதமான சூட்ல பொன்னிறமா நம்ம நல்லா ரவாவை வறுத்துக்கலாம். நம்ம தினமும் பிள்ளைங்களுக்கு இட்லி, தோசை, உப்புமா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா இன்னும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ரவா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாசிப்பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பு முழுசாக தெரியக்கூடாது, அதனால் நம்ம ஃபுல்லாக நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், கடைஞ்சிக்கிட்டேன். இப்போ ரவா பொங்கலுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரவா எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அப்போ தான் கட்டி உழுவாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணுறது நிப்பாட்டக்கூடாது. அப்போ தான் கட்டி உழுவாமல் நல்லா பொங்கல் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி அப்பயும் கட்டி உழுந்துருக்கு. அதை நல்லா கரண்டியில் நசுக்கிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வு நல்லா வெந்திருக்கும். திறந்து பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்கலாம். பொங்கலுக்கு தேவையானதை தாளிக்கலாம். நான் வானல்ல 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். தாளிக்க தேவையான பொருள் முந்திரி, இஞ்சி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம தாளிக்கலாம். இப்போ முந்திரியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது லைட்டாக பொன்னிறம் ஆகட்டும். இப்போ மிளகு போடலாம். இதுவும் கொஞ்சம் இதானோன்னா நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு தாளிங்க. அப்போ தான் முந்திரி மிளகெல்லாம் கருகாகாமல் இருக்கும். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வாசனைக்கு தாங்க சூப்பராக இருக்கும் பொங்கலில் இஞ்சி சேர்த்தா. கருவேப்பிலை நல்லா மொறு நாவர வரைக்கும் நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ பொங்கலை திறந்து பார்க்கலாம். வாங்க. பாருங்கள், பொங்கல் சரியான பக்குவத்தில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. அல்லாட்டினா போதுன்னா விட்டுருங்க. பாருங்கள், பொங்கல் சுவையான ருசியான பொங்கல் ரெடி. ரவா பொங்கல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா பொங்கல் நல்லா இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.